வணக்கம்மா. நம்ம போன கிளாஸ் வர என்ன பார்த்தோம்னா வவல்ஸ் பார்த்தோம். அதில் ஒரு 2 ரூல்ஸ் பார்த்தோம். வந்து வேர்டை எப்படி பிரித்து எப்படி வவல்ஸ் போடுறதுன்னு பார்த்தோம். இன்னொன்று ஸ்ட்ரோக் ஹரிசாண்டலாக வந்தால் நம்ம எப்படி வவல்ஸ் போடணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் ஷார்ட்டனில் சாப்டர் 3 இன்டர்வெனிங் வவல்ஸ் அண்ட் பொசிஷன். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள ஹோம்ஒர்க்லாம் நீங்கள் முடித்தாதான் இந்த லெசன்ஸ் உங்களுக்கு புரியும். அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு நம்ம என்னெல்லாம் படித்தோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ரூல் நம்ம என்ன படித்தோம்? இப்போ பெட்டுன்னு நார்மலாக ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அதை எப்படி பிரிக்கணும்? பே, இட், பெட் அப்படின்னு பிரிக்கணும். பேல என்ன இருக்குது? வவல், ஏ வவல் இருக்குது. பே, ஏ வவல் எதில் நம்ம படிச்சிருக்கோம்? செகண்ட் பிளேஸில் டாட் வவல். அப்போ செகண்ட் பிளேஸ்னால் நம்ம எப்படி எழுதுவோம்? ஆன் த லைன் கோட்டை தொட்டு எழுதிட்டு கையை எடுக்காமல் அடுத்த ஸ்ட்ரோக் போட்டுருவோம். இதில் செகண்ட் பிளேஸ் பீல தானே ஏ வவல் வருது. அப்போது ஏங்கிறது என்னது? டாட் வவல். அப்போது பே, இட், பெட். இது ஃபஸ்ட்டு ரூல் நம்ம படித்தோம். ரெண்டாவது ரூல் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போ பாருங்கள், கெட் அப்படின்னு போட்டால் இதுவும் அதே மாதிரி தான். பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம்? கே, இட்டு, கெட். கேல என்ன இருக்குது? ஏ இருக்குது. சரியா? ஏ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கே, கெட்டு. கெட்டுக்கு ஏ செகண்ட் பிளேஸு, அதே என்னது? டாட் வவல். ஆனால் இதில் ஃபஸ்ட்டு வந்திருக்க இது என்னது? ஸ்ட்ரோக்கு, ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்குனால நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? செகண்ட் பிளேஸுன்னு. அந்த செகண்ட் பிளேஸ் எதுக்கு தான் வரணும்? அடுத்த வர ஸ்ட்ரோக்குக்கு வரும். அப்போது செகண்டில் வர்றதான் என்னது? கோட்டை தொட்டு இருக்கணும், கெட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, இன்டர்வெனிங் வவல்ஸ் படிக்க போகிறோம். இன்டர்வெனிங் வவல்ஸ்னால் என்னன்னா, இது ரூல் நம்பர் 3ன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு வேர்டு பிரிக்க என்னெல்லாம் வேணும்னா, ஃபஸ்ட்டு நான் இப்போ சொன்ன 2 ரூலும் பார்க்கணும். மூணாவது என்ன ரூல் பார்க்கணும்னா, இப்போ பாருங்கள், குட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? குட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. குட்டுக்கு முன்னாடி இந்த வேர்டு பாருங்கள். இப்போ பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன சொல்லுவோம்? பில்லை எப்படி பிரிப்போம்? பில். பீலேருந்து என்ன வவல் இருக்குது? ஈ வவல் இருக்குது. ஈ வவல் நம்ம படிச்சிருக்கோம் டேப்லெட் காலத்தில். தேர்ட் பிளேஸ் டாட் வவல். என்ன டாட்? நம்மளுக்கு லைட் டாட்னு படிச்சிருக்கோம். அப்போது இது என்னது? தேர்ட் பிளேஸ்னால் த்ரூ த லைனில் இப்படி தானே போடுவோம். இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அடுத்து எள்ளு கை எடுக்காமல் போட்டுருவோம். இதிலலாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்போவுமே ஸ்டார்டிங் தேர்ட் பிளேஸில் ஒரு வவல் வந்துச்சுன்னா பிளேஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுருவோம். இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஈ. இந்த பீக்கும் இது தேர்ட் பிளேஸு, இந்த இல்லுக்கும் இது ஃபஸ்ட்டு பிளேஸ். இந்த குழப்படி வரனால இதுக்கு ஒரு ரூல் சொல்கிறாங்க. என்ன ரூல் சொல்கிறாங்க அப்படின்னா, பில் போட்டுருவீங்க. தேர்ட் பிளேஸில் வர்றதுனால த்ரூ த லைன்லலாம் போட்டு அதெல்லாம் கரெக்டாக முடிச்சிடும். வவல் மட்டும் எப்படி வைக்கணும்னா, பீக்கு விட வவலை அடுத்த வர்ற ஸ்ட்ரோக்கில் பிஃபோரில் தேர்ட் பிளேஸில் வைக்கணும். பில். இப்படி வச்சாலும் பொருள் மாறாது. எப்படின்னு பாருங்கள், பில். இப்போ நார்மலாக நம்ம இங்கே வச்சோன்னா இது ரெண்டுக்கும் குழப்பம் ஒன்று, அதனால நம்ம வைக்க மாட்டோம். இப்போ இதை பாருங்கள், பீயை போட்டோம், ஈ வவல் வைக்கணும். ஈ வவல் என்னது? இங்கே வைப்போம். அப்போ இதை முடிச்சுட்டு வவலை வாசிச்சுட்டு தான் இல்லை வாசிப்போம். இப்போ பி. எப்போவுமே நான் ஸ்ட்ரோக்கை புள்ளி வச்சு வாசிங்கன்னு இருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ பாருங்கள், புல். ஊ வவல், புல். என்னது? நம்மளுக்கு தேர்ட் பிளேஸில் டேஷ், லைட் டேஷ். சரியா? அப்போது த்ரூ த பிளேஸில் போட்டேன். இப்போ எங்கே வரும் எனக்கு? இப்பு. அடுத்த பிளேஸில் தேர்ட் பிளேஸ் இல். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், குட்டில் என்ன இருக்குது? ஊ இருக்குது. குட். ஊ இருக்குது. ஊ நம்மளுக்கு என்ன பிளேஸ்? தேர்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸில் என்னது நம்மளுக்கு? டார்க் டேஷ். சரியா? அப்போ த்ரூ த லைனில் வரும். சரி, இதில் 2 ரூல் வருது பாருங்கள். த்ரூ த லைனில் வரும்னு தெரிஞ்சுட்டு. ஆனால் இந்த ஜிங்கிறது என்னது? நம்மளுக்கு ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்குனால எதுதான் நம்மளுக்கு த்ரூ த லைனில் வரும்? டி தான் இப்படி த்ரூ த லைனில் வரும். அப்போ ஜியை எப்படி எழுதுனா டி த்ரூ த லைனில் வரும்? இப்படி எழுதுனா த்ரூ த லைனில் வரும். இப்போ நம்மளுக்கு தேர்ட் பிளேஸில் வைக்கணும் பூ. அப்போ இங்கே வச்சானா என்ன ஆகும்? தேர்ட் பிளேஸில் வைக்கிற வவலை என்ன செய்யணும்? அடுத்த வர ஸ்ட்ரோக்குக்கு பிஃபோரில் நம்ம வைக்கணும். குட். ஓகேவா? இல்லை 2-3 எக்ஸாம்பிள் நீங்கள் போட உங்களுக்கு நல்லா என்ன செஞ்சிடும்? நம்மளுக்கு பதிஞ்சிரும். இப்போ இன்னொன்று பாருங்கள், உங்களுக்கு ரிப். சரியா? ரீப் என்னது? ஈ வவல்.
தேர்ட் பிளேஸ்னால் நம்ம எப்படி போடுவோம், த்ரூ த லைனில் எழுதிக்கிறோம். ஓகேவா? அப்பர் ஆர் டவுன்வர்ட் ஆர், அப்பர் ஆச்சு டவுன்வர்ட் ஆச்சு, இதெல்லாம் வந்து பின்னாடி உங்களுக்கு லெசன் இருக்குது. இப்போதைக்கு இந்த பிகினர் புக்கில் என்ன கொடுத்துருக்கானோ அதை நீங்கள் எழுதுனா போதும். அப்போது தேர்டில் வர பபல் இங்கே அடுத்த வர ஸ்ட்ரோக்குக்கு பிஃபோரில் வைக்கணும், ரீப். அடுத்து வந்து பாருங்கள், அடுத்தது இது இன்னொரு இது பாருங்கள், சிப்பு. இ வவல் தேர்ட் பிளேஸ் டாட். அப்போ த்ரூ த லைன் நம்ம தெரிஞ்சுட்டு கையெடுக்காமல் இருந்தோம். இப்போ என்ன செய்யணும், நம்ம வவல் வைக்கணும். வவல் வந்து என்னது தேர்ட் பிளேஸில் வரனால நார்மலாக நம்ம இங்கே வைக்கணும், ஆனால் அடுத்த வர ஸ்ட்ரோக்குக்கு பிஃபோரில் வைக்கும். அப்போ இச்ச சி ஈச்சி இப் அப்படின்னு. சரி, இந்த இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நான் சொன்னேன்னே உங்களுக்கு புரியாது. ஒவ்வொன்றா நீங்கள் புக்கில் உள்ளதை எழுதி பார்த்தா தான் தெரியும். எக்ஸசைஸ் நம்பர் 8 பேஜ் நம்பர் 15ல் பால், பாலி, டால், டாலின்னு இருக்கா. ஒவ்வொன்றும் நம்ம எப்போவுமே சொன்ன மாதிரி தான். நம்ம இதை வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களும் தெரியும் எப்படி ஹோம்ஒர்க் எழுதணும்னு. இங்கே நோட் இருக்குது, மார்ஜின் இங்கே இருக்குன்னா என்ன செய்யணும், இங்கிலீஷ் லெட்டர் இங்கே எழுதிட்டு 5 லைன் விட்டு விட்டு என்ன செய்யணும், எழுதிட்டு ஒரு ஸ்ட்ரோக்கை மட்டும் நீங்களே போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து புக்கில் திருத்திட்டு தப்புனா தப்பு போட்டுட்டு என்ன செய்யுங்க போடுங்க. கரெக்ஷன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்படி போட்டு கரெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு பால் 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 அப்படின்னு சொல்லி 5 லைன் எழுதணும். இதுதான் ஹோம்ஒர்க் மெத்தட். எக்ஸசைஸ் 8 முடிச்சிருங்க. எக்ஸசைஸ் 9 அதே மாதிரி தான். எப்போவுமே வந்து 5 லைன் ஸ்ட்ரோக்கு தான் இருக்கணும், இங்கிலீஷ் 1 லைன் தான் இருக்கணும். அடுத்து எக்ஸசைஸ் நம்பர் 10 அதே மாதிரி தான் முடிச்சிருங்க. ஓகேவா? இதெல்லாம் முடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு 2 days ஆகும். புரிஞ்சு முடிக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப வேகமாக வந்து முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே என்ன செய்யாது, நம்மளுக்கு புரியவே செய்யாது. ஓகேவா? அதனால் வந்து நல்ல கவனமாக ஒவ்வொரு லெட்டராக புரிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து என்ன செய்யுங்க, எழுதுங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் ஒன்று இருக்குது, கிராமர் லாக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. சரியா? அதுக்கு இல்லையே அந்த சாப்டர் முடியல, அதுலேயே நம்மளுக்கு என்ன இருக்குது, கிராமர் லாக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. இந்த கிராமலாஸ்னால் என்னன்னாமா, இந்த ரிப்பீட்டடாக ஒரு வேர்டு வரும் நம்மளுக்கு இங்கிலீஷில். அந்த வேர்டை ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த சில கிராமலாஸை நம்ம மனப்பாடமாக படிச்சிடலாம். ஒவ்வொரு சாப்டருக்குள்ளேயும் வந்து ஒரு 10 ஒரு 5 கிராமலாஸ் அந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு முடிகிற வர. அதை ஃபுல்லாக நம்ம மனப்பாடமாக படிக்கணும். எப்படி நம்ம ஸ்டார்டிங் ஸ்ட்ரோக்கு வந்து மனப்பாடமாக படித்தோமோ அதே மாதிரி இந்த கிராமலாஸ் படிக்கணும். இந்த கிராமலாஸை பொறுத்தவரை எப்படின்னா, அந்த கொடுத்துருக்க வார்த்தையில் ஏதாவது அது உள்ள ஸ்ட்ரோக் இருக்கும், பிளேஸும் அதே பிளேஸாக தான் இருக்கும். இப்போ நார்மலாக பாருங்கள், இந்த கிராமலாஸ் வந்து இப்போ பேஜ் நம்பர் 17ல் இருக்குது பாருங்கள், ஏ கமா ஆன் அப்படின்னு இருக்கு. ஏ கமா ஆன், இந்த ரெண்டுக்குமே ஏ வந்தாலும் இதுதான், ஆன் வந்தாலும் இதுதான். வந்தால் அபோத லைனில் புள்ளி வைக்கணும், லைட் புள்ளி. சரியாமா? அபோத லைனில் லைட் புள்ளி. இது வந்து ஒரு பேஜுக்கு ஒரு கிங் சைஸ் நோட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பேஜில் அரை பேஜ் வரை இடம் விடணும். நார்மலாக ஒரு ஸ்ட்ரோக்குக்கு 5 லைன் விடுவோம், இதுக்கு அரை பேஜ் விடணும். எனக்கு இடம் இல்லாதனால நான் அடுத்து எழுதி காட்டுறேன். தேக் வந்து என்னது, இது வந்து என்னது, ஃபஸ்ட்டு பிளேஸ். இது வந்து செகண்ட் பிளேஸ், அதாவது கோட்டுக்கு மேலே புள்ளி வைக்கணும். அடுத்து பாருங்கள், ஆல் வந்து என்னது, ஃபஸ்ட்டு பிளேஸ். டார்க்காக ஒரு கோடு, அதாவது டார்க்காக எப்படி, ஆல் மேலேருந்து கீழே கோடு போடணும், மேலேருந்து கீழே போடணும். ஆனால் எந்த மாதிரி போடணுமோ இந்த பி ஸ்ட்ரோக் படிச்சிங்களா அதில் சின்னதாக போடணும், சின்னதாக வரும். ஓகேவா? இந்த பிங்கிற ஸ்ட்ரோக் வராது. இதில் வந்து நான் உங்களுக்கு திசை தெரியறதுக்காக எழுதியிருக்கேன். அடுத்து பாருங்கள், 2னாலும் இதான், 2னாலும் இதான். செகண்ட் பிளேஸ், மேலேருந்து கீழே ஆன் த லைன். இது வந்து என்னது, டார்க். சரியா? டி வந்து என்னது நம்மளுக்கு டார்க், இதுவும் என்னது டார்க், இதெல்லாம் நம்மளுக்கு லைட். அடுத்து வந்து என்னது, ஆஃப் வந்து நம்மளுக்கு என்னது, ஃபஸ்ட்டு பிளேஸு, மேலேருந்து கீழே. இது எல்லாமே வந்து என்னது தான், நம்ம இதுவும் பி மாதிரி தான் வரும், இது பி மாதிரி வரும் ஸ்ட்ரோக், லைட் ஸ்ட்ரோக். சரியா? ஆஃப். அடுத்து வந்து டூ வந்து செகண்ட் பிளேஸ், மேலேருந்து கீழே ஆன் த லைனில் வரும். ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து வந்து ஆன் போட்டிருக்காங்க. ஆன் வந்து நம்மளுக்கு என்னது, ஃபஸ்ட்டு பிளேஸு லைட் ஸ்ட்ரோக். ஓகேவா? இதெல்லாம் லைட் ஸ்ட்ரோக் தான். ஃபஸ்ட்டு பிளேஸு லைட், நீங்கள் புக்கை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, லைட்டு. அடுத்து வந்து பாருங்கள், மேலேருந்து கீழே தான் போடணும், நம்ம டீ போடுவோம்ல அந்த மாதிரி. அடுத்து பட்டு வந்து செகண்ட் பிளேஸு லைட்டு. அடுத்து வந்து பாருங்கள், ஆட்னாலும் அதான், AUGHDனாலும் அதான். இது வந்து என்ன ஸ்ட்ரோக் அப்படின்னா
டார்க் ஸ்ட்ரோக். சரியா, டார்க் ஸ்ட்ரோக்கு நம்ம ஜே போட்டுருவீங்களா, நீங்கள் ஜே போடுற மாதிரி மேலே போடணும். இது என்னது, ஃபஸ்ட்டு பிளேஸ். அடுத்து வந்து பாருங்கள், சாரி, இது வந்து என்னது, மேலே இருந்து கீழே போடணும், ஃபஸ்ட்டு பிளேஸ். அதுக்கப்புறம் வந்து என்னது, பூ வந்து அதே மாதிரி நம்மளுக்கு என்னது, பூவும் மேலேருந்து கீழே போடணும், ஆனால் செகண்ட் பிளேஸ். ஓகேவா, இதுவும் என்னது, டார்க். அடுத்து வந்து நம்மளுக்கு பாருங்கள் அண்ட் வந்து நல்லா கவனிங்க, கீழே இருந்து மேலே போடணும், ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் மேலே இருந்து கீழே போடுவோம், இதெல்லாம் கீழே இருந்து மேலே போடணும். அண்ட் வந்து கீழே இருந்து மேலே போடணும். ஃபஸ்ட்டு பிளேஸு லைட்டு இப்படி போடணும், அதாவது ஆர் போடுவோங்களோ அதில் குட்டியோண்டா போடணும். அடுத்து வந்து என்னது, ஷுட்டும் முக்கியமானது என்னென்னா ஆண்டை மாதிரி கீழேருந்து மேலே போடணும். செகண்ட் பிளேஸு லைட் ஸ்டோன். ஓகேவா, இந்த புக்கை பார்த்தாலே உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். இது ஒவ்வொன்றும் வந்து என்ன பண்ணணும், அரை பேஜ் என்ன செய்யணும், நோட்டில் எழுதி நம்ம மனப்பாடம் பண்ணிடணும். இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா சொல்லி பாருங்கள். முதல்ல எல்லாம் ஞாபகம் இருக்கா, கிராமர் கிளாஸ்லாம் எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். அடுத்து வந்து உங்களுக்கு என்னென்னா பஞ்சுவேஷன்னா என்னென்னாமா, ஃபுல் ஸ்டாப்பு, கொஸ்டின் மார்க்கு, ஆச்சரியக்குழி இந்த மாதிரி போடுறது என்னது நம்மளுக்கு பஞ்சுவேஷன். ஷார்ட் ஹேண்டில் இப்படி நம்ம புள்ளி வச்சா இப்போ நம்ம படித்தாலும் கிராமலாஸ் ஆன்னு ஆயிரும், அப்போ தெரியாது. ஷார்ட் ஹேண்டை பொறுத்தவரை ஃபுல் ஸ்டாப்புக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சின்ன கோட்டுக்கு மேலே வச்சா, செகண்ட் பிளேஸில் வச்சா கரெக்டாக இருக்கும். கோட்டுக்கு மேலே போட்டாலும் தப்பு இல்லை, கீழே போட்டாலும் தப்பு இல்லை, கோட்டில் போட்டாலும் தப்பு இல்லை, நம்ம கோட்லேயே போடுவோம். சரியா, இப்படி கோடு இருக்குது அப்படின்னா இதை நம்ம கோட்டில் போடணும். இது வந்து ஃபுல் ஸ்டாப்புக்கு ஒரு கிராஸ் சிம்பிள் லைட். கொஸ்டின் மார்க் வந்து அந்த புள்ளி இருக்கிற இடத்துல, எக்ஸ்க்ளமேட்டரி வந்து அந்த புள்ளி இருக்கிற இடத்துல மட்டும் கிராஸ் வரும். இதான் வந்து என்னது உங்களுக்கு பஞ்சுவேஷன் மார்க். வந்து இனிமேல் இப்படி தான் பண்ணணும், ஒரு வேர்டு முடிஞ்சால் பஞ்சுவேஷன் மார்க் இப்படி தான் இருக்கணும். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம். இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 11 எப்படி செய்யணும் அப்படின்னா, நோட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நோட்டில் உங்களுக்கு மார்ஜின்லாம் இருக்கும். பின்னாடி எப்போவுமே இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. பின்னாடி என்ன பண்ணுங்கள், ஆன்சர் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, பின்னாடி ஆன்சர் இருக்கும். அந்த ஆன்சரை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இப்படி எழுதுங்க. தே ஃப்ரூட் ஷீப் ஆல் த கோல். ஒரு லைன் முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. அடுத்து 6 லைன் விட்டுக்கோங்க. 6 லைன் விட்டுட்டு அதுக்கப்புறம் நோட்டில் கீழே எழுதுங்க. திருப்பியும் என்ன எழுதுவீங்க, எனக்கு இடம் இல்லாதனால இதில் எழுதிக்கிறேன். ஆன் மண்டே ஃபுல் கமா வந்து பிரச்சனை இல்லைம்மா, ஃபுல் ஸ்டாப் கண்டிப்பாக போடணும். கமா போடாட்டினாலும் பிரச்சனை இல்லை. த 10th ஆஃப் மேனு முடிஞ்சு ஃபுல் ஸ்டாப் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த லைன் இல்லை, அதில் கண்டினியூ பண்ணிடுங்க. நம்பர் 2லாம் போட வேண்டாம். ஆஸ்க் த கேஷியர். இப்படியே கண்டினியூ பண்ணி 6 லைன் விட்டு என்ன செய்யணும், நம்ம கண்டினியூ பண்ணணும். 6 லைன் விட்டு கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கு தெரியுதான்னு எழுதுங்க, இல்லைன்னா ஆன்சரை பார்த்து எழுதுங்க. டே முன்னாடி இருக்குல்ல அதை பார்த்து, ஷூட் ஷீப் ஆல் த கோல். இப்படி வரிசையாக எழுதுவீங்க. சரியா, இப்படி என்ன செய்வீங்க, வரிசையாக எழுதுவீங்க. இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கோங்க, இல்லை ஒன்று சொல்லணும், ஊர் பேர் வந்தாலோ இல்லைன்னா நம்மளுக்கு என்னது ஏதாவது ஒரு வீக் நேம் வந்தாலோ ஊர் பேர் வந்தாலோ கேபிட்டல் லெட்டரில் எது வந்தாலும் கீழே ஒரு 2 இப்படி ஒரு டேஷ் போடும். ஏன்னா இதெல்லாம் அதை குறிக்கி அப்படிங்கிறதுக்காக நம்ம டேஷ் போடும். ஓகேவா, இந்த இதோட மீனிங் அதுதான். சரி, இப்படி எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்வோம், போட்டுட்டு ஒரு லைன் மட்டும் எழுதிட்டு மீதி வந்து எப்படி எழுதணும்னா, இது நல்லா கவனிங்க. கீழே ஒரு 6 லைன் விட்டுருப்போமா, கீழே ஒரு 5 லைன் இருக்கும் உங்களுக்கு. இது அப்போது இது ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்ட்ரோக் மட்டும் போட்டு அதுக்கப்புறம் தே 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 ஷுட் 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 ஷிப் ஷிப். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இப்படி வரிசையாக முடிக்கணும். வரிசையாக அந்த பேசேஜ் ஃபுல்லாக முடிச்சிடும். முடித்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா, நோட் இருக்கா, எப்படி இந்த நோட்டில் புக்கில் உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்டு இருக்குல்ல, அதை பார்த்து கடான்னு ஸ்ட்ரோக், இப்போ நீங்கள் ஸ்ட்ரோக் படிச்சிருப்பீங்க, அதை பார்த்து என்ன செய்யணும், நம்பர் 1ன்னு போட்டு நீங்களே ஸ்ட்ரோக்கை மட்டும் எழுதணும். தே ஷுட் ஷிப் ஆல் த கோல் ஆன் மண்டே போட்டு ஃபுல் ஸ்டாப்புக்கு வச்சுட்டு த 10th ஆஃப் மே அப்படியே தொடர்ந்து எழுதுங்க. சரியா,
நம்பர் 2லாம் போடணும். ஆஸ்க் த கேஷியர் டு பே, இப்படியே எழுதி முடிச்சிடணும் ஸ்ட்ரோக்கை மட்டும். அப்புறம் புக்கை மூடிட்டு உங்கள் ஸ்ட்ரோக்கை பார்த்து நீங்களே நோட்டில் எழுதணும். நீங்கள் எழுதுனது டே, ஓ இதுக்கு ஷூட்டு, ஓகே இதுக்கு ஷிப்பு, இதுக்கு ஆளு, இதுக்கு தேன், இப்படி எழுதி முடிச்சுட்டு புக்கை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும். ஏதாவது ஸ்ட்ரோக்கை கரெக்ட் பண்ணாங்கன்னா இங்கிலீஷை மட்டும் கரெக்ட் பண்ணி எத்தனை மிஸ்டேக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி 3 தடவை பண்ணணும். திருப்பி புக் எடுத்து திருப்பி ஸ்ட்ரோக் எழுதி உங்கள் ஸ்ட்ரோக்கை பார்த்து இங்கிலீஷ் எழுதி இந்த மாதிரி 3 டைம்ஸ் பண்ணணும். அப்புறம் ஆடியோ போட்டு எழுதணும். ஆடியோ வந்து என்னது, யூடியூப்பில் நிறைய சேனலில் இருக்குது. அந்த ஆடியோ வந்து என்னது எக்ஸசைஸ் இப்படி போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, டிக்டேஷன் போட்டாலே வந்துடும். அப்புறம் அது சொல்ல சொல்ல மெதுவாக தே ஷுட் ஆல் த ஷீப் இந்த மாதிரி சொல்ல சொல்ல மெதுவாக எழுதுங்க. எழுத முடியலன்னா இப்போ டே சொல்கிறக்குள்ள அவங்க ஷிப்புக்கு போயிட்டாங்கன்னா திருப்பி இப்படி கோடு போட்டு திருப்பி முதல்ல எழுதுங்க. அந்த ஸ்பீடை பிடிக்கிற வரை எழுதுங்க. முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு தடவை ஸ்பீடு கையை எடுக்காமல் ஃபுல்லாக போட்டு முடிச்சு ஃபுல்லாக ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், நீங்கள் போட்டு ஸ்ட்ரோக்கை வச்சு இங்கிலீஷில் எழுதுங்க. அதில் மிஸ்டேக் ரொம்ப கம்மியாக, அதாவது ஒரு 5-6 மிஸ்டேக்குள்ளே வந்தால் அடுத்த சாப்டர் போகலாம். ஓகேவா? இதே மாதிரி தான் எஸ்ஐஸ் 11 எஸ்ஐஸ் 12 இதே மாதிரி தான் செய்யணும் ஹோம்ஒர்க். ஓகேம்மா? புரியலைன்னா நம்ம எப்போவும் சொன்ன மாதிரி தான் டெய்லி வந்து நம்ம லைவ் வந்து 6 to 7 வருவோம். அதில் ஸ்பீட் பார்த்துட்டு இருப்போம். நீங்கள் அந்த இதில் வந்து டவுட் கேட்டுக்கலாம், இல்லைனா இந்த கமெண்ட்டுக்குள்ளே டவுட் கேளுங்க. ஏதாவது ஒரு செஷனில் உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். நம்ம இதில் ஆன்லைன் கிளாஸ் போகுது. ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டாஃப்ஸ் வந்து எடுக்காங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எனக்கு நேரம் கிடையாது ஆஃப்லைனில் எடுக்கிறனால. ஆனால் அவங்க என்னோட கண்ணோட்டத்துக்கு கீழே தான் எடுப்பாங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். அதனால் நீங்கள் ஆன்லைன் சேர்றவங்களும் சேர்ந்துக்கலாம். பட் ஆனால் யூடியூப்பில் உள்ளதான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறவங்க மட்டும் சேர்ன்னா சேர்ந்துக்கலாம். தேங்க்யூ ஆல்.